வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி புல்லட் ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா காய்ச்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுடுங்க. இப்போ இதோட ஒரு 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 2 பட்டை, 2 ஸ்டார் பூ, ஒரு மராத்தி மொக்கு இது வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு இந்த அளவு 4 வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ இதோட 4 பச்சை மிளகா சேர்க்குறேங்க. இது ரொம்ப காரமான மிளகாங்க, அதனால் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டும் நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பவுமே புதினா கொத்தமல்லி தாங்க மெயினே. நல்லா நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கடல் பாசி, அதை நல்லா ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி இஞ்சி, அதோட வந்து சோம்பு, கடல் பாசி, இதை நல்லா சேர்த்து சிம்லேயே வச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதாங்க. அடுத்து இதோட வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் உப்பு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாங்க. நான் ஆட் பண்ண பச்சை மிளகாவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்கலாங்க. இப்போ 4 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வந்து ஸ்லைஸ் பண்ணியோ வச்சுருக்கேன், ஒரு அரை தக்காளி. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க போட்டு. நான் ஏன் தக்காளியை ஃபுல்லாக முழுசாக போடலன்னா, நம்ம சாப்பிட சொல்ல கொஞ்சம் அப்படியே நமக்கு அது அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அரைச்சி சேர்த்துட்டேங்க. நீங்கள் ஸ்லைஸ் பண்ணியோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரியாணியோட நல்லா அது ஒன்று சேர்ந்து வரும், நல்லா இருக்குங்க. 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. புளிப்பு இல்லாமல் தயிரை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ புல்லட் அரிசி வந்து 1/2 கிலோ வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. கிளாஸில் கணக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கிளாஸில் 3 கிளாஸ் வந்ததுங்க கணக்கு. இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மெல்லமாக ஒரு கிளறி கொடுத்துருவோங்க. இந்த அரிசி ரொம்பலாம் உடையாது, நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மாதிரி பயப்பட வேணாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து 1/2 கிலோ மட்டனை ஒரு 7 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை விசிலில் வேகுதோ அந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம இப்போ அளந்து ஊற்றிக்கலாங்க. 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னால, அதனால் நான் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. 1க்கு 2 கிளாஸ், 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டன் எடுத்து சேர்த்துட்டேங்க. பாருங்கள், மட்டன் ஆல்ரெடி நல்லா ஒரு 90% நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம விசில் விட சொல்ல இன்னமும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ விசில் விட்டுடலாம். லிட்டு போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக போட்டோங்க. நம்ம எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போயிடுச்சு இப்போது. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிருக்கு. அரிசி குழையிலங்க, பார்க்க தான் நமக்கு குழஞ்சா மாதிரி இருக்குது. நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா தனியாக உதிரியாக சீரக சம்பா மாதிரி வந்திருக்குங்க. புல்லட் ரைஸோட ஸ்பெஷலே அப்படி தான், சீரக சம்பா மாதிரி இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. மட்டன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உதிரியாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வாழை இலையில் போட்டு உங்களுக்கு எப்படி சாஃப்டாக வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மட்டன் பீஸ்லாம் அப்படியே தொட்டாலே வந்து உதிரியாக பூ மாதிரி வருது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அரிசியும் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நல்லா சீரக சம்பா மாதிரி வந்திருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவோடு பார்ப்போங்க. எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.